ஒரு சிம்பிளான ஒன் பாட் ரெசிபி, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சட்டுன்னு செஞ்சுற மாதிரியும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. வீட்டு அரிசிலேயே ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி புலாவ். உருளைக்கிழங்க கட் பண்றதை தவிர உங்களுக்கு இதுல பெருசா வேலையே கிடையாது. எல்லாத்தையுமே அரைச்சி சும்மா டக்குன்னு செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 போல பூண்டு பல்லு, அது கூடவே ஒரு சின்ன துண்டு போல இஞ்சி, ஒரு 5 போல பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு பட்டை, கொஞ்சம் போல தேங்காய் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு இப்ப அதுல உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாதி ஃப்ரையான போதும் எடுத்து வச்சிருங்க. இப்ப அதே எண்ணெயில கொஞ்சம் போல முந்திரி போட்டுக்கலாம். 2 பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் போல சீரகம் போட்டுட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்ததை ஊத்திக்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேல வர வரைக்கும் குக் பண்ணிட்டு இப்ப அதுல சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி போட்டுக்கிறேன். அரிசி போட்டுட்டு நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்ப அதுல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் போல நெய் விட்டுட்டு ஒரு 3 விசில் வந்ததும் ஏர் ஃபுல்லா போனதும் திறந்தீங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி புலாவ் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.